ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் வறுவக்கறி குழம்பு தான் வைக்க போகிறோம். மட்டன் வறுவக்கறி குழம்பு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா, எங்கள் பெரியம்மா எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எதை என்ன பண்ண போகிறோன்றதை இப்போ சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதில் பாதி கொஞ்சமாக இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இஞ்சியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை அரைக்க போகிறோம். அது போக ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் தாளிப்புக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை வச்சுருக்கேன். இது நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட நம்ம 5 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 3 லவங்கம், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வரமிளகாய் சேர்த்து வறுக்க ஆரம்பிக்கலாம். அது கூடவே நான் தனியாகவும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சோம்பு, சீரகம் சேர்த்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய், பட்டை, லவங்கம், அப்புறம் மிளகையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறவும் இதை நல்லா உடைச்சிட்டு வந்துடலாம் பவுட்ராக. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கசகச சேர்த்துக்கலாம். அது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரியட்டும். நல்ல நிறம் மாதிரி வருது. இப்போது அது கூட ஒரே ஒரு பிடி அளவு துருவின தேங்காய் இதையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. இதை நம்ம வறுத்து வச்ச மசாலோடு சேர்த்து கூட நீங்கள் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லை தனியாக கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இந்த குழம்புக்கு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சூடானதும் 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சோம்பு தாளிப்புக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். அது கூட நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூடவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காய பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் தக்காளி வதங்க வேணாம், ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்க போகிறோம். இப்போ அதை நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற கறி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கறி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இது கூட இப்போ மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெஷ் மசாலா பொடி சேர்க்க போகிறோம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த மசால், அது கூடவே அப்புறம் இந்த கசகசா தேங்காய் வதக்கி வச்சுருந்தாலும் அதுவும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசம் வந்துட்டுருக்கு. இப்போது நான் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வைக்க போகிறேன். நான் எலும்பும் கறியுமா இருக்கிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இது தனிக்கறியாக கழுத்துக்கறின்னு கேட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸ் போட்டு இது நல்லா திக்காக செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு டேஸ்டியான குழம்பு நீங்கள் சாப்பிட்டே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4 விசில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ தம்மும் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. ஆஹா, சரியான வாசனை, சூப்பராக இருக்குது குழம்பு. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் தனிக்கறியில் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நான் சொன்ன மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். யாராவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க, உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் வறுவக்கறி குழம்பு எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இன்னொரு நல்ல சமையலோடு திரும்பவும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஹரிதேவ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching.